no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன்சிமினர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலை பத்தி இன்னும் டீட்டெயிலாக பேச போறோம். விஜய் அவர்கள் மிக விரைவில் பிரச்சாரத்தை தொடங்க போறார் அப்படின்றத நம்ம நேற்று அதை பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில திங்கட்கிழமை களம் காண போறாரு விஜய் அவர்கள். அதாவது திங்கட்கிழமை பாண்டிச்சேரியிலேருந்து அவரோட பிரச்சாரத்தை தொடங்க போறாரு அப்படின்ற விஷயம் தான் இப்போ தகவலாக வெளியே வந்திருக்கு. என்ன பண்ண போறாரு, அடுத்த கட்டம் என்ன அப்படின்றதான். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்ல இந்த வார இறுதியில எல்லா வேட்பாளர்களையும் நேரடியாக விஜய் சந்திச்சு களத்தோட நிலவரங்களும் அவங்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் வழங்க விஜய் அவர்கள் தயார் நிலையில இருக்காரு. இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூர்ல இருக்கக்கூடிய மக்களிடையே என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒட்டுமொத்தமா அவர் அவரோட நேரடி கண்காணிப்புல எல்லா விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தாவேகா சார்ந்த நிறைய விஷயங்களை இப்போ இதில் டீட்டெயிலிங்காக பார்ப்போம். பனையூர் ரொம்ப அமைதியாக இருக்குது. பனையூரில் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஸோ இப்போ அவங்க ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வேட்பாளரோட இறுதிப்பட்டியலை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தாவேகா தலைமையில் தேர்தல் வாக்குறுதிகளை மிகப்பெரிய ஒரு விஷயமா அதிரடியாக தேர்தல் வாக்குறுதிகள் தயாராகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி குறிப்பாக இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு உண்டான திட்டங்களை அவங்க பயங்கரமா தயாரிச்சிட்டாங்க அப்படின்னே எடுத்துக்கலாம். தயார் நிலையில இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை விஜய் அவர்கள் மிக விரைவில் வெளியிட போறாரு. திருச்சியில மக்களை சந்திக்கக்கூடிய அந்த மாநாடு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அங்க நடக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களுக்கு திருச்சியில ஒரு கட்டமைப்பு, ஒரு பிளான், திட்டம் இருக்கு. அது மாநாடா இல்ல மக்கள் சந்திப்பு கூட்டமா அப்படின்றத அவங்க கொஞ்சம் நிலுவையில வச்சிருக்காங்க. ஏன்னா புதுச்சேரியில நம்ம இன்னும் பிரச்சாரத்தை தொடங்கணும். அங்க நம்மளோட சார்பா, அதாவது தாவேகா தனிச்சு தான் நிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகும் ஒரு கட்சி கூட்டணிக்கு 2 சீட்டுகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தாவேகா சார்பாக 28 சீட்டுகள் புதுச்சேரியில நிக்கிறாங்க. அங்க தேர்தலுக்கு உண்டான வேலைகள் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்க சூழல்ல அவரோட பிரசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்றனால எப்படியும் அவர் பிரச்சாரத்துக்கு போக தான் போறாரு. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டு மக்களும், எனக்கு புதுச்சேரி மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் வெவ்வேறு கிடையாது, எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் சொன்னவர் தான் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லை, புதுச்சேரி மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா எல்லாமே எல்லாருமே ஒருவர் தான். எல்லாருமே ஒற்றுமையோட நம்ம இருக்கணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல தொடர்ந்து சொல்லக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். ஸோ புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள் அப்படின்றத நேற்று அவர் காணொலி மூலமாகவும் அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கிட்ட கேட்டு அறிஞ்சிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. என்னன்னா 30 வேட்பாளர்ல அறிவிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் இறுதி நேரத்துல 2 சீட்டுகள் கூட்டணிக்கு வந்தனால தாவேக்கால இருந்த வேட்பாளர்களோட அந்த பொறுப்பை வாங்கி அதர் கட்சிக்கு, அதாவது கூட்டணி வந்த கட்சிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாவே நிறைய பேர் சொல்றாங்க. இவர் தெளிவா, ரொம்ப பொறுமையா, தெளிவா, விளக்கமா எல்லாமே முதல் மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு. நம்மளை நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் நம்ம உண்டான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றத ஆணித்தரமா முதல் மாநாட்டில் சொன்னவர் தான் விஜய் அவர்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடந்த 2-3 கூட்டங்களையுமே அவர் சொல்றது என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய வேட்பாளருக்கு நீங்க வேலைகள் செய்யுங்க, அவங்களோட வெற்றிக்கு நீங்க உழைக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிக்கினங்க. தமிழ்நாடு முழுக்க, ஏன்னா ஸ்டார் கேண்டிடேட்ல நிற்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஸோ ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட 30-35 வருஷமா விஜய் அவர்கள் கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவருக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிலையில இப்பவும் இப்போ டக்குன்னு ஒருத்தர் போட்டதும் இவங்க விரக்தி, இவங்க கோபம் அடைஞ்சிட்டாங்க, இவங்க வெளியேற போறாங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல் முற்றிலும் பொய் அப்படின்றத இந்த இடத்துல நான் ரொம்ப பதிவு பண்ணிக்கிறேன், ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, புதுச்சேரியில அந்த 2 பேரிடையுமே தலைமை அலுவலகத்திலேருந்து பேசும்பொழுது அவங்க அவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தாவேகா வெற்றி அடைஞ்சா போதும், தாவேகா சார்ந்த கூட்டணி வெற்றி அடைஞ்சா போதும், அவங்களுக்காக கண்டிப்பா நாங்கள் உழைப்போம் அப்படின்றத முதல் வார்த்தையா வந்திருக்கு. தலைமையிலேருந்து இந்த மாதிரி அவங்க 2 பேருக்கு இந்த 2 இடங்களை நம்ம ஒதுக்கலான் இருக்கோம்னு சொன்னதுமே அவங்க முதல் வார்த்தையே தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ இருக்கக்கூடிய இடங்கள்ல 28 தொகுதியில் நம்ம நிற்கிறோமே, நம்ம இன்னும் அங்கே இருக்கக்கூடிய களம் என்ன அப்படின்னு கேட்டு அறிஞ்சிக்கிட்டு இருக்காரு. நேற்று காணொலி மூலியமாக கேள்விப்பட்டதாகவும் நம்மளுக்கு விஷயங்கள் வருது. ஸோ வரக்கூடிய வெள்ளி இல்லை சனி அந்த மாதிரியான நாட்களில் விஜய் அவர்கள் பனையூரில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளரில்
ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் இங்க நடைபெற போகுது. அதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்கட்கிழமை புதுச்சேரியில இருந்து தன்னுடைய பரப்புரை பிரச்சாரத்தை தொடங்குறாரு விஜய் அவர்கள். ஆல்ரெடி ஒரு வேன் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து அதையும் மீறின ஒரு வாகனத்தை ஒன்று தயார் நிலையில் இருக்கிறதாவும் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். சரி, புதுச்சேரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நண்பர்களே நிறைய பேர் கேட்கும் பொழுது இதைதான் அவங்க தலைமையிலையும் கேட்டேன். பெரம்பூர்ல வந்து முதல் காலடியா அவர் தொடங்க போறாருங்க. திருச்சின்னு சொன்னாங்க, பாதி பேர் இந்த பக்கம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாங்க, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல நம்மளுக்கு வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரம்பூர்ல இருக்கக்கூடிய மக்களை அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிகழ்ச்சியாவோ, அதாவது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாவோ ஒன்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வில்லிவாக்கமும் பெரம்பூரும் இப்போ அதிரடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய வேலைகளை மிகப்பெரிய தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களா நான் இருந்து கலந்துக்கிட்டு அவங்களோட குறைகளையும் அவங்க விட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் நான் கேட்டு அறியணும் அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பெரம்பூர்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடையே கடந்த 2-3 நாட்களாக அவங்கள சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய குறைகளையும் கேட்டு அறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாவேகா தலைமை. ஸோ விஜய் அவர்கள் முதல்ல பெரம்பூர்ல இருந்து தொடங்க போறதா நிறைய விஷயங்கள் வருது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி நிறைய பொதுக்கூட்டம் அவங்களோட நேரத்தின் அடிப்படையில் நடந்தாலுமே கூட, ஸோ இப்போ ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமா இல்லை அந்த எந்த மாதிரியான கூட்டம் அமைக்கிறது, எத்தனை மணி வரைக்கும், எத்தனை மணிக்கு நம்ம பெர்மிஷன் வாங்குறது அப்படின்றத கிட்டத்தட்ட அவங்க உறுதி செஞ்சுட்டு இருக்க வேலைகளை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் இடையிலே இங்க பொறுத்த வரைக்கும் அவர் எங்க போனாலும் ஒரு கூட்டமானது கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. சமீபத்தில் தஞ்சாவூர்ல கூட பார்த்துருப்போம். அங்கே வந்து 2 வீலர்ல ஒரு தம்பி கூட அடிபட்டு இருக்கிறது நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. ஏன்னா கரூர் சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி எங்கேயுமே நடந்துடக்கூடாதுன்றத ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதான் ஈரோட்டில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டமாக நடந்தது. பிறகு சேலத்தில் நடக்கும் பொழுது அங்கே ஒரு நபர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல மிக தீவிரமாகவும் தெளிவாகவும் இருந்தனால தான் தஞ்சாவூர் இந்த மாதிரியான விஷயங்கள், வேலூர் இந்த மாதிரியான மேற்கூரையெல்லாம் அமைச்சு அவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணி அவங்க பண்ணியிருந்தாங்க. தஞ்சாவூர்ல எடுக்கும் பொழுதும் அவங்க பின்னாடி வாகனத்தை பின்தொடர்ந்து வராங்க அப்படின்ட்டு அங்க இருக்கும் விஜய் அவர்களே தொடர்ந்து எல்லா இடங்களையும் சொல்லக்கூடியது, தயவு செஞ்சு என்னோட வாகனத்தை பின்தொடராதீங்க அப்படின்றதான். தலைமையிலிருந்தும் ஒவ்வொரு அறிக்கை வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி எந்த கூட்ட நெரிசலும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுல விஜய் தன்னோட அதிரடி எங்க காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதியை பயணிக்கிறார் அப்படின்னா அங்க 2 இல்ல 3 பகுதிகளை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நம்மளுக்கு வந்த தகவல். ஸோ அவர் ஒரே இடத்துல மட்டும் அங்கிருந்து மக்களிடையே உரையாற்றாம நிறைய இடங்களை தேர்வு பண்ணி ஒரு நாளில் ஒரு 3-4 இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் வந்து வரப்போகுது. அந்த ஷெடியூல் வைஸாக தான் அவர் எல்லா ஊர்களையுமே அந்த 234 தொகுதியில் கால் பதிக்காத இடங்கள் எல்லாமே அவர் வந்து தொடர்ந்து பயணிக்க போறாரு அப்படின்றத உறுதி செஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் பெரம்பூர் அப்படின்றத உறுதியான நிலையில பெரம்பூர்ல இருக்க மக்கள் என்னைக்கு அவர் நம்ம தொகுதிக்கு வருவாங்க அவரை கொண்டாடலாம் அப்படின்ற நிலையில அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இதன் இடையிலே இந்த SIR அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அதுல இருந்து நீக்கப்பட்டவங்களோட அதாவது வாக்காளர்கள் எத்தனை பேர், அங்கிருந்து எத்தனை பேர் இருக்கு, எத்தனை பேருக்கு அங்க வாக்குகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன அடிப்படை தேவைகள் வேணும், நம்ம பூத்துல எப்படி வேலைகள் செய்யணும், அரசியல் நம்ம தேர்தல் கிட்ட நெருங்கிருச்சு. ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை, இப்போ கிளையா இருக்கட்டும், நகரம், ஒன்றியம், இந்த மாதிரி பகுதி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஆட்களையுமே எப்படி அவங்கள வந்து அலர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மீட்டிங் மாதிரி ஆனந்த் அவர்களோட தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் அவங்க வேலைகள் செய்யணும், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம்தான். நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான பொருட்கள் கொடுக்குறாங்க தாவேகா அப்படின்ற விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் ஒவ்வொரு மேடைகளையும் அவங்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகளுக்கு உண்டான வசதிகளை பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ அந்த விலையில்லா விருந்தகமாக இருக்கட்டும், நிறைய நல்ல திட்டங்கள், நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே இப்போதைக்கு அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் எந்த விஷயமும் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியுங்க. ஸோ அதனால அவங்களும் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க வந்து இவங்களுக்கு தெரியல, இவங்க வந்து இன்னும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உணவு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்போ தாவேகா சார்பாக, கட்சியின் சார்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அப்படியே அகற்றிட்டு அவங்க தனிப்பட்ட விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ ஒழிய தாவேகா சார்பாகவோ இல்லை விஜயின் தலைமை சார்பாகவோ விஜயின் புகைப்படத்தை வச்சோ எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்றத நம்ம இங்க தெளிவுபடுத்தணும். ஓகே, விஜய் அவர்கள் பெரம்பூர்ல தொடங்க போறாரு. மக்களிடையே சந்திச்சு அவர் கிட்டத்தட்ட நான் இங்கே தான் நிற்க போறேன், நம்ம தான் அப்படின்றத அவர் உறுதி செய்ய போறாருன்றல
எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் பனையூர் பரபரப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க வெளியிருந்து மக்களுக்கு வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து குறை கண்டுபிடிக்கணுங்களுக்கு வந்து என்னடா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது தப்பு அப்படின்றத வரக்கூடிய நாட்கள் அவங்க வந்து உறுதி செய்ய போறாங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் அப்படிதான் இருக்க போகுது. உள்ள வந்து அவ்வளோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி வேட்பாளர்கள் பட்டியல் ஒரு பக்கம் தயார் நிலையில இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள் அதிரடியா இருந்துகிட்டு இருக்கு. இளைஞர்கள் கொண்டாடும் வகையில் இருக்க போகுது. எப்படி மகளிர் தினத்தன்னைக்கு மகளிருக்கு ஒரு திட்டங்கள் வழங்கினாங்களோ அதை மிஞ்சின ஒரு விஷயமா இளைஞர்களுக்கு இருக்க போகுது. இதை தாண்டி விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நிக்க போறதை உறுதி செய்ய போறாரு. இப்போ புதுச்சேரியிலேருந்து அவரோட பரப்புரை பிரச்சாரத்தை தொடங்க போறாரு. இது எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்க போகுதுன்றதுல உறுதி. ஸோ தாவேகா சார்பாக போட்டியிட போகிற, அதாவது தனிச்சு போட்டி 234 தொகுதிகளிலும் தனித்து நிற்க போறோம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய தாவேகா வரவங்களை கண்டிப்பா அவங்க அரவணைக்கு தான் போறாங்க. நேற்றிலிருந்து ஒரு விஷயம் கூட போயிட்டு இருக்கு. இவங்களோட கூட்டணிக்கு இன்னும் அழைச்சிட்டு இருக்காங்க. தாவேகா சார்பாக பேசிட்டு இருக்காங்கன்னு அவங்க ரொம்ப தெளிவா கடந்த 2 மேடைகளுமே சொல்லிட்டாங்க. நாங்க தனிச்சு தான் நிக்க போறோம், யாரோட கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. தனிச்சு வரப்போறாங்க. 234 தொகுதிகளிலும் அனல் பறக்க போகுது. இந்த பிரச்சாரத்துக்கு விஜய் தயாராகிட்டாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லா பட்டியலும் இறுதியானதுக்கு அப்புறம் உறுதியானதுக்கு அப்புறம் அவர் கால் தடம் பதிக்காத இடமே இல்லாம இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி அவரு வேலைகள் செய்ய போறாரு. 234 தொகுதியிலும் விஜயோட பிரசன்ஸ் இருக்க போகுது.